வணக்கம் நண்பர்களே. இந்த தொடரில் நாம் சிந்துபாத்தின் சாகசங்களும் அதிசயத் தீவும் பற்றி பார்க்கப் போகிறோம். சிந்துபாத்தின் சாகசங்கள் எபிசோட் 3. ஒற்றைக்கண் அரக்கன், த ஒன்-ஐட் ஜயண்ட். இருண்ட கோட்டை, அரக்கனின் தீவு. கப்பல் ஒரு கருப்பு நிற கடற்கரையில் நிற்கிறது. கரையில் ராட்சத எலும்புகள் கிடக்கின்றன. மலை உச்சியில் ஒரு பெரிய கோட்டை உள்ளது. இந்த தீவில் அமைதி நிலவியது, ஆனால் அது ஒரு ஆபத்தான அமைதி. கோட்டைக்குள் நுழைதல். கோட்டை வாசல். சிந்துபாத் மற்றும் நண்பர்கள் பெரிய கதவை திறக்கிறார்கள். கோட்டை கதவு பயங்கர சத்தத்துடன் திறக்கிறது. உள்ளே இருட்டாக இருக்கிறது. அவர்கள் ஒரு பெரிய மண்டபத்திற்குள் நுழைந்தார்கள். அங்கே எல்லாம் ராட்சத அளவில் இருந்தன. ராட்சத பாத்திரங்கள். சமையலறை. ஹக்கீம் ஒரு பெரிய கரண்டியை பார்த்து வியக்கிறான். அந்த கரண்டி ஒரு படகு போல பெரியதாக இருக்கிறது. இது என்ன கரண்டியா அல்லது துடுப்பா என்று ஹக்கீம் கேட்டான். குவாக் எச்சரிக்கை. குவாக் பூனை திடீரென்று குவாக் என்று கத்தி ஓடுகிறது. பூனை ஒரு பெரிய தூணுக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறது. குவாக் ஆபத்தை உணர்ந்துவிட்டது. தரை அதிரத் தொடங்கியது. அரக்கனின் வருகை. ஒற்றை கண் அரக்கன் கதவை திறந்து உள்ளே வருகிறான். ஒரு பயங்கரமான அரக்கன். தலையில் ஒரே ஒரு பெரிய கண் மட்டும் இருக்கிறது. அதோ ஒற்றை கண் அரக்கன். அவன் பார்ப்பதற்கு மிகவும் கோபமாக இருந்தான். அரக்கன் நண்பர்களை பார்த்து அவர்களை பிடித்து ஒரு பெரிய கூண்டில் போடுகிறான். பெரிய கைகள் அவர்களை தூக்கி இரும்பு கூண்டிற்குள் எறிகின்றன. அவர்களால் தப்பிக்க முடியவில்லை. அரக்கன் அவர்களை கூண்டில் அடைத்தான். கூண்டிற்குள் சிந்துபாத்தின் திட்டம். சிந்துபாத் மற்றவர்களிடம் ரகசியமாக பேசுகிறான். சிந்துபாத் ஒரு கூர்மையான மரக்குச்சியை காட்டுகிறான். நாம் அவனது ஒரே ஒரு கண்ணை தாக்க வேண்டும். சிந்துபாத் திட்டமிட்டான். அரக்கன் உறங்குதல். அரக்கன் சாப்பிட்டுவிட்டு தூங்குகிறான். அரக்கனின் குரட்டை சத்தம் இடி போல கேட்கிறது. அரக்கன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். இதுவே சரியான நேரம். கூண்டின் கதவு. சுராயா தனது மெல்லிய கைகளால் பூட்டை திறக்க முயல்கிறாள். அவள் ஒரு சிறிய ஊசியை பயன்படுத்தி பூட்டை திறக்கிறாள். சுராயா தனது புத்திசாலித்தனத்தால் கூண்டை திறந்தாள். மண்டபத்தின் ஓரம் ஆயுதம் தயாரித்தல். அவர்கள் நெருப்பில் ஒரு பெரிய கம்பியை பழுக்க வைக்கிறார்கள். கம்பி சிவப்பு நிறத்தில் ஜொலிக்கிறது. அவர்கள் ஒரு தற்காப்பு ஆயுதத்தை தயாரித்தனர். மெதுவாக நகர்தல். அனைவரும் சத்தமில்லாமல் அரக்கனை நோக்கி நகர்கிறார்கள். குவாக் பூனை மெதுவாக அடியெடுத்து வைக்கிறது. சத்தம் போடாதீர்கள், அவன் விழித்தால் ஆபத்து. திடீர் விழிப்பு. அரக்கனின் முகம். அரக்கன் திடீரென்று ஒரு கண்ணை திறக்கிறான். பெரிய விழி நண்பர்களை பார்த்து உருளுகிறது. ஐயோ, அவன் விழித்துக் கொண்டான். இப்போது என்ன செய்வது? சிந்துபாத் அந்த பழுத்த கம்பியால் அரக்கனை தாக்குகிறான். பெரிய வெளிச்சம் மற்றும் புகை கிளம்புகிறது. சிந்துபாத் தைரியமாக அரக்கனின் கண்ணை தாக்கினான். அரக்கனின் அலறல். அரக்கன் வலியால் துடிக்கிறான். கைகளை வீசுகிறான். மண்டபத்தில் உள்ள பொருட்கள் கீழே விழுந்து உடைகின்றன. அரக்கனின் அலறல் தீவு முழுதும் எதிரொலித்தது. தப்பிக்கும் போராட்டம். நண்பர்கள் மண்டபத்தின் வாசலை நோக்கி ஓடுகிறார்கள். அரக்கன் அவர்களை தேடி தடவுகிறான். விரைவாக ஓடுங்கள், அவன் நம்மை கைகளால் பிடித்து விடுவான். நண்பர்கள் ஆட்டு மந்தையில் நுழைந்தார்கள். சிந்துபாத் ஆடுகளின் வயிற்றுப் பகுதியில் ஒளிந்து கொள்ளச் சொல்கிறான். ஹக்கீம் ஒரு பெரிய ஆட்டை பிடித்துக் கொண்டு அதன் அடியில் ஒளிகிறான். அரக்கன் ஆடுகளை வெளியே விடும்போது நாமும் தப்பிப்போம். ஆடுகளை வெளியே விடும்போது அரக்கன் ஒவ்வொரு ஆட்டின் முதுகையும் தடவி பார்க்கிறான். ராட்சத கைகள் ஆடுகளின் மேல் படுகின்றன. அவன் முதுகை தடவினான். ஆனால் நண்பர்கள் வயிற்றுக்கு அடியில் இருந்தனர். ஆடுகள் வெளியே ஓடுகின்றன. அதோடு நண்பர்களும் தப்பிக்கிறார்கள். பசுமையான புல்வெளிக்கு அவர்கள் வருகிறார்கள். ஒரு வழியாக கோட்டையை விட்டு வெளியே வந்துவிட்டார்கள். கப்பலை நோக்கி ஓடுகிறார்கள். கடற்கரையில் அரக்கன் கத்திக்கொண்டு பின்னால் வருகிறான். அரக்கன் பாறைகளை தூக்கி கடலில் எறிகிறான். அவன் பெரிய பாறைகளை வீசுகிறான். சீக்கிரம் கப்பலை எடுங்கள். சுராயா ஒரு வில்லால் அரக்கனின் காலை குறிவைக்கிறாள். அம்பு வேகமாகச் சென்று அரக்கனை தாக்குகிறது. சுராயா அரக்கனை தடுத்து நிறுத்தினாள். அவள் ஒரு சிறந்த வில்லாளி. கடலில் தப்பித்தல். கப்பல் தீவை விட்டு தள்ளிச் செல்கிறது. அரக்கன் கரையில் நின்று கத்துகிறான். அவர்கள் மீண்டும் கடலின் பாதுகாப்பிற்கு வந்தார்கள். ஹக்கீம் தரையில் அமர்ந்து மூச்சு வாங்குகிறான். அவன் கையில் ஒரு ராட்சத ஆப்பிள் இருக்கிறது. நான் அங்கிருந்து இதை மட்டும் கொண்டு வந்தேன் என்று ஹக்கீம் சிரித்தான். குவாக் பூனை நிம்மதியாகச் சுருண்டு படுக்கிறது. பூனை சிந்துபாத்தின் மடியில் அமர்ந்து கொள்கிறது. அனைவரும் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறார்கள். புதிய திசை. கப்பல் முனை. சிந்துபாத் ஒரு புதிய வரைபடத்தை பார்க்கிறான். வரைபடத்தில் மந்திரவாதியின் தீவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த பயணம் இன்னும் மர்மமானது.
ஒரு மந்திரவாதி அவர்களை காத்துக் கொண்டிருக்கிறான். முடிவுரை மற்றும் செய்தி: தைரியமும் புத்திசாலித்தனமும் இருந்தால் எப்பேற்பட்ட அரக்கனையும் வெல்லலாம். கடல். கப்பல் சூரிய அஸ்தமனத்தை நோக்கிச் செல்கிறது. இதுபோன்ற வீடியோக்கள் பார்ப்பதற்கு என்னோடு இணைந்து இருங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் எபிசோட் டைட்டில்: எபிசோட் 4, மந்திரவாதியின் தீவும் விசித்திர மிருகங்களும், த சார்சரர்ஸ் ஐலண்ட்.